ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நீங்க சாப்பிட்ருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு ஒரு வாய் சாப்பாடு வாயில வச்சீங்க அப்படின்னா அப்படியே நாக்குல நிற்கும், சுண்டி இருக்கும் டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. சாப்பிட சாப்பிட போதும்னு சொல்ல வாயும் வராது, மனசும் வராது. அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நீங்க இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களே சொல்லுவீங்க, இது தேன் மாதிரி இனிப்பா இல்ல தித்திக்கும் சுவையில இருக்குது, செஞ்ச எங்களுக்கே இல்லை, அதனால இனிமேல் இந்த குழம்பு நாங்க செய்யவே மாட்டோம் அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். ஆனா ஒரு வாரம் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு இருக்கவே இருக்காது. எவ்வளோ செஞ்சீங்கன்னாலும் பத்தவே பத்தாது. நீங்க அடுத்த வேளை சாப்பிடலாம் அப்படி இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா குழம்பு இருக்கவே இருக்காது. அப்படியே தீந்துரும். அப்படியே பாத்திரம் கூட மிஞ்சாது. அந்த பாத்திரம் கழுவ வேண்டிய வேலையே இருக்காது. அப்படியே தொடச்சி எடுத்துருவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் ஒரு 5லிருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்க வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ அளவு சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இவ்வளோதான் சேர்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். கூடவே பூண்டு ஒரு 5 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நிறையாவே வெங்காயம் சேர்க்கலாம். இதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி இது மிக்சி ஜார்ல நல்லா நைஸா அரைச்செடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி அவ்வளோ சூப்பரா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் தான். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு குழம்பு நல்லா காரமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். அதனால நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அவசரப்பட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வதக்கணும். எண்ணெய் இனி கொஞ்சம் பத்தலை, அதனால நான் மறுபடியுமே சேர்க்குறேன். ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் வரைக்குமே சேர்க்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்காக தான். இப்போ நல்லா எண்ணெயில வதக்கும் போது அந்த மசாலா நல்லா வதங்கி வரும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கவே கூடாது. அப்படியே எண்ணெயில தான் நம்ம வதக்கணும். அவசரப்பட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது. நல்லா இந்த மசாலாவையும் எண்ணெயில நல்லா வதக்கி கிடக்கணும். ஒரு நிமிஷமாவது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்க்குறேன். புளி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். புளி குழம்புக்கு புளி அதிகமாக தான் சேர்க்கணும். அதுலேயும் மீன் குழம்புக்கு இனி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். ஏன்னா மீன் போட்டோம் அப்படின்னா அப்படியே இழுத்துக்கும் புளி. அதனால நம்ம புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே கொதிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கொதிக்கணும். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலாசி இதில் ஊற்றிவிட்டேன்.
இதுக்கு இன்னுமே வந்து தண்ணி சேர்க்கலாம். தண்ணி வந்து நல்லா தாராளமா சேர்க்கலாம். அதிகமாவே சேர்க்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, ரசம் மாதிரி இருக்கணும். இந்த குழம்பு நம்ம பார்த்தோம்னா அப்படியே ரசம் மாதிரி இருக்கணும். நான் வந்து எடுத்து ஊத்துறேன் பாருங்களேன். ஊத்தும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே ரசம் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து தண்ணி தாராளமா சேர்த்துக்கலாம். ரசம் மாதிரி இருக்குதே, டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லாதீங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வந்து எல்லாமே சரியா இருக்குது. இருந்தாலுமே வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் புளி ஊத்துறேன். ஏன்னா நம்ம வந்து மீன் போட்டோம்னா வந்து புளிப்பு இழுத்துக்கும். அதனால வந்து நான் மறுபடியுமே வந்து கொஞ்சமா வந்து புளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு வரணும். நல்லா வந்து குழம்பு வந்து தண்ணியாட்டம் இருக்கணும். ரசம் மாதிரி இருக்கணும். பாருங்க எடுத்து ஊத்துனா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நல்லா ரசம் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்த வேண்டியதே கிடையாது. வெறும் தேங்காய் இல்லாம இப்படி குழம்பு வச்சாதான் டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறலாம். நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசனைகள் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போடணும். மீன் வந்து நான் கழுவி நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மத்தி மீனும் பாறை மீனோட மண்டையும் வாலும் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம தண்ணி இல்லாம ஒவ்வொன்றா வந்து எடுத்து போடணும். ஒவ்வொன்றா வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் தண்ணியும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வந்து ஒட்டுக்கா வந்து போட்டோம்னா வந்து போடவும் முடியாது ஒட்டுக்கா. அதனால ஒவ்வொன்றாவே எடுத்து வந்து போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் இருக்கணும். ரொம்பவுமே சிம்மில் இருக்கணும். அதிகமா எல்லாம் இருக்கக்கூடாது. சும்மா வந்து ஆவியில வேகிற மாதிரி தான் மீன் இருக்கணும். அதனால வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. அந்த கொதியிலேயே வந்து மீன் வந்து வெந்துடும். அதனால வந்து நல்லா அதிகமா தீ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் மீன் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்படியே முழுசு முழுசா இருக்கும். எவ்வளவு முழுசு முழுசா இருக்குதுன்னு பாருங்களேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து அகலமான பாத்திரம் தான் வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மீனா பார்த்து வந்து எடுத்து போடணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணும்போது தான் மீனே போடணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா குழம்பு இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து ஊத்தி குடிப்பாங்க. இந்த குழம்பு பார்த்தாலே வந்து வாசனைக்காக சாப்பாட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே டம்ளர்லயே ஊத்தி குடிச்சிருவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, நல்லா வந்து பச்சை கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். மனம் அப்படியே தூக்கலா இருக்கும். குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது சிம்மில் தான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு. அடுப்பையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது இல்லையா? நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சுட சுட சாப்பாடு அதுல மீன் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படியே மீன் பாருங்க எப்படி இருக்குது, முழுசு முழுசா இருக்குது. குழம்பும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மீன் வந்து உடையாம இருக்குது பாத்தீங்களா? ஒரு 2-3 நாள் வரைக்குமே வந்து மீன் உடையவே உடையாது. அப்படியே முழுசு முழுசா தான் இருக்கும். அதே மாதிரி மீனுக்கு ஒரு கரண்டையும் குழம்புக்கு ஒரு கரண்டையும் தான் யூஸ் பண்ணணும். அழகா மெதுவா வந்து குழம்பும் எடுக்கணும். குழம்பும் பாருங்க எவ்வளவு தண்ணியாட்டம் இருக்குதுன்ட்டு ஊத்தி காட்டுறேன் பாருங்களேன். இது சாதத்துல போட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கும். சர்க்கரையே போடாம குழம்பு அவ்வளோ இனிப்பா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் மீனுமே வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே வந்து கல்லு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட வந்து குலையாது, கரைஞ்சும் போகாது. மீன் நல்லா முழுசா இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கூடவே வந்து அந்த வெங்காயத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த குழம்புல ஹைலைட்டே அந்த வெங்காயம் தான். வெங்காயம் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் அப்படியே வந்து புளிப்பு காரம் எல்லாமே அந்த வெங்காயத்துல பிடிச்சிருக்கும். ஹைலைட் வந்து மீனா வெங்காயமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து சூப்பரா இந்த மீன் குழம்பு இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்க செய்யும் போது வந்து எப்பவும் செய்யறதை விட 2 மடங்கு செஞ்சுக்கோங்க அதிகமா. ஆனா நீங்க எவ்வளவு குழம்பு வச்சாலும் வந்து பத்தாது. டம்ளர்ல வந்து ஊத்தி குடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சட்டி சோறு வச்சாலும் வந்து பத்தவே பத்தாது. சோறும் காலியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.